அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் பார்த்திங்கன்னா, விசுவாசத்தில் பலவீனம். நம்ம விசுவாசம் அதில் நம்ம கொஞ்சம் பலவீனம் ஆனோம் என்றால் என்னவாக நடக்கும்னு பார்த்திங்கன்னா, முதலாவது தேவன் நம்மளை பண்படுத்தவும் செய்யும் பொழுது ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு அனுமதிப்பார். அந்த அனுமதிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? எனக்கு மட்டும் ஏன் இந்த கெடுதல் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த துக்கம், எனக்கு மட்டும் நெருக்கப்படுறேனே, துன்பம் எல்லாமே இருக்குதே, எனக்கு மட்டும் ஏன்? இதை நம்ம ஒரு குறையாக எண்ணுவோம், துக்கப்படுவோம். இது என்ன காரியம்டா, நம்ம விசுவாசத்தில் கொஞ்சம் பலன் இழக்கும்போது இந்த காரியம் வரும். ஆனால் தேவன் நம்ம என்ன செய்கிறார் என்றால் சுத்தப்படுத்துகிறார். ஒன்றான ஒரு காரியம், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம பிள்ளைங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறான்னு வச்சுங்களேன். கலந்துக்கிற பிள்ளைங்க ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஓடும்போது நம்முடைய கண்கள் எப்படி இருக்குன்னா, மற்ற பிள்ளைங்க மேலே இருக்காது, நம்ம பிள்ளை மேலே மட்டும்தான் நமக்கு அந்த கண் இருக்கும். காரியம் என்னவென்றால், ஏன் பிள்ளை முதல்ல வரணும். நம்ம இங்கேருந்து ரொம்பவும் கிளாப் பண்ணிகிட்டே இருப்போம், அவனை உற்சாகப்படுத்துவோம். ஏனென்றால் மற்ற பிள்ளைங்களை பற்றி அல்ல, ஏன் பிள்ளை அவன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும், படிப்புலும் சரி, படிப்பில் அவன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும், எல்லா காரியத்தில் ஏன் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு வரணும். இது தாங்க உலகத்தில் இருக்கிற நமக்கே இப்படி என்றால், சர்வலோகமான பரலோக பரமபிதா, நமக்கு வேண்டி எல்லாத்தையும் வைத்திருக்கிற பரமபிதா, அவருக்கு நம்ம மேலே எவ்வளோ ஒரு காரியம் இருக்கும். அளவிட முடியாத அன்பினால் தான் தன்னுடைய குமாரனை பலியாக செலுத்தினார். அவர் என்ன நினைப்பார்னா, இந்த உலகத்தானுக்கு முன்பாக என் பிள்ளை தோற்று போய் நிற்கக்கூடாது, அவனை ஜெயிக்கணும். சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவர் தான் எல்லாத்துக்குமே. ஆனால் ஒரு தீமையான ஒரு காரியத்தின் மூலமாக தான் உண்டாக்கின ஒரு பூமியை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி சர்வத்திற்கும் நான் தான் அதிபதி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அவனை, என் பிள்ளைகள் அவனுக்கு முன்பாக ஒரு நாளும் அவனிடத்தில் தோற்று போய் நிற்கக்கூடாது. அதற்கு வேண்டி தேவன் இந்த காரியத்தில் சரி, அவன் வெட்கப்படும்படியாக தான் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான். சந்தோஷப்படுங்க. உங்களுக்குள்ள ஒரு துக்கமான காரியம் கிறிஸ்துக்குள்ளே ஐக்கியப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு மட்டும் நெருக்க வருதா, மெய்யாலும் ஆவிக்குள்ளாக சந்தோஷப்படுங்க. ஏனென்றால் நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று இந்த உலகத்தான் தெரிந்து கொண்டனால தான் உங்களை தள்ளிவிடும்படியாக, உங்களை கீழே தள்ளும்படியாக நடக்கிற காரியத்தில் தேவன் தான் நமக்கு துணையாக இருந்து நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன துக்கம் எதுனாலும் சரி, அவர் எல்லாத்தையும் மாற்றி போடக்கூடியவர். அதனால் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னா நம்ம விசுவாசத்தில் ஏதோ கொஞ்சம் நம்ம டவுன் ஆகிறோன்னு அந்த எச்சரிப்பு தான். ஆனாலும் ஒரு நாளும் சரி, அவருடைய அன்பிலிருந்து ஒருவராலே நம்மளை பிரிக்க முடியாது. நம்ம இப்படியெல்லாம் இருந்து நமக்கு ஆண்டவர் மேலே நமக்கு கோபம் வரும். நான் இவ்வளோலாம் இருக்கிறேனே ஆண்டவரே, இப்போ எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் கூட பண்ணாமல் இருப்போம். ஆனால் நம்மளை அறியாமையே அதிகப்படியாக போனால் ஒரு நாள் இருப்போம், 2 நாள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அதை மறந்துடுவோம், அவர்கிட்டே மறுபடியும் நியாயம் கேட்போம். இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் இருக்கிற அவர் மேலே இருக்கிற வைராக்கியமான நமக்கு விசுவாசம்தான். அதை மீண்டுமாக துளிக்க செய்திருவார், மீண்டுமாக. ஆனால் ஒரு நாளையும் தோற்று போய் நிற்கிற அளவுக்கு வைக்கக்கூடிய தேவன் அல்ல. ஏனென்றால் என் மகன் பரலோகத்துக்கு உண்டான மகன், அத்தனை ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதி அவன். இதைத்தான் சில காரியங்களுக்காக அவனை ஜெயிக்கும்படியாக தான் நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருப்பார். அதை அவர் சுத்தம் பண்ணுறது நமக்கு ஏன் அப்படி துக்கமாக தெரியுதுன்னா, நாம் விசுவாசத்தோட கொஞ்சம் குறையாக இருக்கும்போது, ஆனாலும் அந்த விசுவாசத்தை முழுமையாக இல்லாமல் செய்யும்படியாக தான் அவனுடைய உலகத்தானுடைய திட்டமாக இருக்கும். ஆனால் தேவன்
நெருக்கத்திலிருந்து விசாலத்தை உண்டாக்கக்கூடிய நம் தேவன். அதனால் இந்த துக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன தேவன் அதை அவ்வாறே மாற்றுவார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நம் பரிசுத்தாவியை வெளிப்படுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.